ஜெர்மனியின் ஹாம்பர்க் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட யூரோவிங்ஸ் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது. குறித்த விமானம் 140 பயணிகளுடன் லண்டனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. விமான நிலையத்தை விட்டு புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அந்த விமானத்தில் ஒரு கடுமையான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இது பெரும்பாலும் இயந்திர கோளாறாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனை அடுத்து பிரேமன் அருகே பறந்து கொண்டிருந்த போது விமானத்தை திருப்பி ஹாம்பர்க்கிற்கு திருப்ப விமானிகள் உடனடியாக முடிவு செய்தனர். இதன்போது தரையில் அவசரகால குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. மேலும் அப்போது ஒரு பெரிய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது. அத்துடன் இந்த சூழ்நிலையின் போது விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதோடு அனைத்து விமானங்களும் நிறுத்தப்பட்டன. இதனையடுத்து விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. அதன் பின்னர் அனைத்து பயணிகளும் காயமின்றி வெளியேறினர். தரையிறங்கிய பின்னர் அவர்கள் பேருந்து மூலம் முனையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். யூரோவிங்ஸ் நிறுவனம் இன்னும் முழுமையான விவரங்களை வெளியிடவில்லை. ஆனால் இந்த சம்பவம் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த கோளாறுக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.